ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, எப்போதுதான் என் வாழ்வில் நல்லது நடக்குமோ, நித்தமும் நடக்கும் நடக்கும் என சொல்கிறாயே தாயே. இன்னும் என் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கவும் இல்லை, நான் கேட்டது கிடைக்கவும் இல்லை என வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உனக்கான மங்களகரமான வெற்றி செய்தியோடுதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாரும் உன்னை போல் இருப்பார்கள், அன்பாகவும் வெகுளியாகவும் ஏமாளித்தனமாகவும் இருப்பார்கள் என நீ நம்புவது எப்படி சரியாக வரும்? எல்லா மனிதர்களையும் நான் ஒன்று போல் படைக்கவும் இல்லை, எல்லா மனிதர்களையும் ஒரு காரணத்தோடு நான் படைக்கவும் இல்லை. அவரவர்கள் பிறந்த காரணம் வேறு, அவரவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையும் வேறாக இருக்கும்போது நீ எப்படி எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பார்கள், ஒரே மாதிரி சிந்தனை செய்வார்கள் என யோசிக்கிறாய்? என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னால் கணிக்க முடியாது. எந்த மனிதர் எப்படிப்பட்டவர், யார் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதையும் முன்னால் யோசிக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விருப்பத்தோடு, ஒவ்வொரு கர்மாக்களோடு, ஒவ்வொரு தேவைகளோடும், ஒவ்வொரு காரணத்தோடும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் எதை பற்றியும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே. உன்னை பற்றி முழுவதுமாக புரிந்து கொண்டு நீ எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கு தேவையான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு என சொல்கிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னால் கணிக்கவும் முடியாது. இதுதான் நடக்க வேண்டும் என உன்னால் எதையும் உருவாக்கவும் முடியாது. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குதான் என அப்படியே இனிமையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் நான் நினைத்ததற்கு மாறாக இது நடந்து விட்டதே, இது எப்படியும் நடக்கலாம், அவர்கள் எப்படி இப்படி சொல்லலாம், இவர்கள் எப்படி என்னை பற்றி இப்படி பேசலாம் என உன் மனதோடு நீயே போராட்டம் நடத்தி கொண்டே இருக்காதே. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் அந்த வராகி அம்மா பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதை அவரே பார்த்து கொள்வார், சரி செய்வார் என உன் மகிழ்ச்சிக்கான வழிகளை பற்றி மட்டும் யோசனை செய். பிரச்சனைகள் என்பது அந்த வானத்து நிலவு போலதான். ஒரு நாள் அமாவாசையே இருள் போல இருக்கும், ஒரு நாள் பிரச்சனைகள் முற்றி போய் மிகவும் பிரகாசமானதாக அந்த பௌர்ணமி நிலவு போல இருக்கும், ஒரு நாள் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமலே போய்விடும். ஆக எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான மனதுள்ள ஆளாக நீ இருக்கப்பார். யாரும் யாருக்காகவும் இங்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர்கள் தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் போதுமென் செல்லமே. யாரோ ஒருவர் மற்றவரை பற்றி அவர் இப்படி இவர் இப்படி என சொல்லும் போது அதை நீ கேட்டு அதன்படி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஏனெனில் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்வதற்காகவா நான் உனக்கு மூளையை கொடுத்து வைத்திருக்கிறேன். யார் யாரை பற்றி என்ன சொன்னாலும் சரி, யாருடைய செயல்களை பற்றி என்ன விமர்சித்தாலும் சரி, நீயாக அதை நேரில் பார்ப்பதற்கு முன்பாகவும், நீயாக அதை கண்டு உணராதற்கு முன்பாகவும் எதுவும் சொல்லிக் கொள்ள வேண்டாம். ஆசைகள் நிராசைகளாய் மாறுவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அது பெரும்பாலும் பேராசைகளாகவே இருப்பதுதான் காரணம். அடுத்தவரின் மன எண்ணத்தை சற்றும் புரிந்து கொள்ளாமல் தனது சுய லாபத்திற்காக அடுத்தவரை அவதூறு கூறக்கூடிய பல பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள். நீ முதலில் புறக்கணிக்க வேண்டியது அவர்களைத்தான். யார் யாரை பற்றி உன்னிடம் வந்து என்ன புறம் பேசினாலும் அதை பெரிதாய் கண்டுகொள்ளாமல் அமைதியாய் இருந்துவிடு. உன்னால் முடிந்தால் அவர்கள் சொல்லும் போதே இப்படி பேச வேண்டாம் என சொல்லப்பார். இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி போகவும், அவர்களுடன் உனக்கு உண்டான பழக்கத்தை முறித்து கொள்ளவும் முயற்சி செய். நீ எப்போதும் நீயாக இருந்தால்தானே நல்லது. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு. ஏனெனில் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைக்க மாட்டார்கள். உன்னை முழுவதும் புரிந்தவள் நான்.